எந்த ஒரு தொழிலாளருடைய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அது சாம்சங் தொழிலாளர் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அல்லது 8 மணி நேர வேலை நேரத்தை மாற்றுகிற பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அல்லது சென்னை மாநகராட்சியுடைய துப்புரவு தொழிலாளர்களுடைய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தொழிலாளி வர்க்கத்துடைய நலனை பாதிக்கக்கூடிய வகையில் அரசாங்கம் செயல்படுமானால் அதை கம்யூனிஸ்டுகளை எதிர்ப்பார்கள். அதுதான் எங்களுடைய வர்க்க கடமை. ஆகவே எங்களுடைய வர்க்க நலனை விட்டுக் கொடுத்து விட்டு ஒரு அரசியல் உறவு என்பது எப்படி சாத்தியமாகும்? ஆகவே தமிழ்நாடு அரசோடு நாங்கள் அவர்களோடு ஒத்த கருத்துடைய விஷயங்களில் ஒத்துப்போகிறோம். தொழிலாளர் வர்க்கத்துடைய நலனை பாதுகாக்கக்கூடிய விஷயங்களில் அவர்களோடு முரண்படுகிறோம். இது தெரிந்தேதான் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எங்களோடு பயணிக்கிறார். நாங்களும் அவரோடு பயணித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இத்தகைய முரண்பாடுகள் வருகிற போதெல்லாம் ஏதோ அணி உடைய போகிறது, கூட்டணி மாறப் போகிறார்கள் என்கிற முறையில் பலரும் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி அல்ல. நாங்கள் கூட்டணி சேர்ந்திருப்பது என்பது ஒன்றிய பிஜேபியினுடைய மதவெறி அஜெண்டாவுக்கு எதிராக நாங்கள் களத்திலே நிற்போம், கழகத்தோடு சேர்ந்து நிற்போம். அதே நேரத்தில் தொழிலாளர் வர்க்கத்துடைய நலன், உழைப்பாளி மக்களுடைய நலன் பாதிக்கப்படுகிற போது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் இணைந்து நின்று தமிழ்நாடு அரசாங்கத்துடைய அணுகுமுறை தவறு என்பதை தைரியமாக சொல்லக்கூடிய இயக்கங்களாகத்தான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே முரண்படுவதும் உடன்படுவதும் சேர்ந்ததுதான் இந்த கூட்டணியே தவிர அனைத்தையும் ஆதரிப்பது, அனைத்துக்கும் உடன்பட்டு போவது என்பது அல்ல இந்த கூட்டணியுடைய நிலைப்பாடு என்பதை நான் இங்கே தெரிவிக்க விரும்புகிறேன்.